அந்த அம்பாட்டி வீட்டுக்காரங்க கல்யாணம் முடிச்சுக்கலான்னு நம்ம கிட்ட வாக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல. இப்ப எந்த தகவலும் இல்ல. அருணுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணத்துக்கு நிச்சய தேதி முடிவு பண்ணியாச்சு. இந்த கல்யாணத்துல நாங்க எங்க குடும்பம் மட்டும்தான் கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்புறம் இந்து கல்யாணத்துக்கு போட வேண்டிய எல்லா நகைகளும் இதுல இருக்கு. 50 சவரன். அதை இப்படி கொடுமா. நீ மனசளவுல வேதனைப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியுதுப்பா. அந்த கவலையை போக்குறதுக்காக தான் இந்துலேகாவோட உனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த விஷயத்துல நீ யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நாங்க சொல்றத நீ செஞ்சா போதும். அவங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு பெரிய கனவா இருக்கலாம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழவே கூடாது. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அந்த விஷயத்துல நீங்க எனக்கு கேரண்டி தரேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என்னோட மாமாவை நான் ஒருத்திக்கு விட்டு கொடுக்கும் போது எனக்கு அந்த கேரண்டி அது கிடைக்கணும்ல. கடவுளே, கிருஷ்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். பகவான் கிருஷ்ணருக்கு நீ தினமும் வெண்ணையும் பாலம் கொடுத்து நைவேத்தியம் பண்ணுவே இல்லையா? அந்த கிருஷ்ணரோட அனுகிரகத்தால தான் உனக்கு இந்த கல்யாணம் நடக்க போகுது. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு நீ மருமகளா வாக்கப்பட்டு போறது சாதாரண விஷயமாமா? சாக்ஷாத் கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நானும் இதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லைங்கய்யா, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா பகவான் நடத்தி வைக்கிறாருமா. அதனால தானே உன்னோட இந்த கல்யாணம் கோயில் சன்னிதானத்திலேயே நடக்க போகுது. ஆமா, கல்யாண முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டே இருக்கே. இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணுமே. அவங்க எல்லாரும் இப்ப வந்துருவாங்க சாமி. கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சுல? அது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரியே பிரமாதமா பண்ணிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டா தாலியை வச்சு பூஜை பண்ற சடங்கு மட்டும்தான் பாக்கி இருக்கு. இன்னும் உங்க சொந்தக்காரங்க யாரும் வரலையா? அது அது வந்து சும்மா ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி பரபரப்பாக வேண்டான்னு சம்மந்தி சொன்னாங்க. அதான். ஓ, இந்த கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா செய்ய வசதி இல்லாதவங்களா இல்ல ஷேனாய் குடும்பம். ஆனா கல்யாணத்தை சிம்பிளா பண்ணா போதும்னு இவளை கட்டிக்க போற பையனே சொல்லிட்டானா. கடவுளோட ஆசீர்வாதத்தால தான் இப்படி ஒரு பெரிய பாக்கியம் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. நல்லதே நடக்கும். சந்தோஷம். அம்மா, நம்ம எல்லாரும் இப்படியே நின்னுட்டே இருந்தா போதுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வரவேற்கணும்ல. ஆமா, அவங்க வரும்போது வரவேற்கணும். பொக்கை எடுத்துட்டு வா சீக்கிரம். மாமா இப்படி வா. பொண்ணை கூப்பிட்டு போ. தம்பி ரெடியா இருக்கீங்கல்ல? என்னென்ன இறங்காம உட்காந்துருக்க? அவன் இப்ப இறங்க வேண்டாம். நீ காருக்குள்ளே உட்காந்துரு. நான் கூப்பிடும் போது வா. நீ வா. விஸ்வநாதா, என்னம்மா? முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. மணமேடை ஏற்பாடு பண்ணியாச்சா? அம்மா, அது வந்து அத்தை, இது ஷெனாய் விட்ட ஆளுங்க ஆடம்பரமா பண்ற கல்யாணம் இல்ல. இல்லனாலும் ஊர்ல 10 பேரை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமா? ஆமாமா, இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலே போதும்னு தோணுச்சு. அதனாலதான். என்ன இருந்தாலும் இது ஒரு கல்யாணம் இல்லையா?
இதை இப்படித்தான் நடத்துவாங்களா? பாட்டி கேக்குறதும் சரிதான். நம்ம வீட்ல ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது உன்கிட்ட யாரும் அபிப்பிராயம் கேட்கல, வாயை முடிக்கிட்டு. சுபத்ரா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கல்யாணம் நடத்துறீங்க? தர்ம கல்யாணமா? எனக்கு இது ஒண்ணுமே புரியல. இந்த கல்யாணத்தை நம்ம எதுக்காக நடத்துறோம்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதனால ரொம்பலாம் கேள்வி கேட்காதீங்க. விஸ்வநாதா, என்னடா இது? நான் எதுவும் கேட்க கூடாதா? பின்ன எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா கொஞ்சம் பேசாம இரு. அவங்க வந்துட்டாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. ஒன்னும் லேட் ஆகல. முகூர்த்த நேரம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பொண்ணு வீட்டுக்காரங்க வரவேற்கிற சடங்கு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லைங்க. அவசியம் இல்லைன்னு சொல்லாத. அந்த சடங்கு எல்லாம் முறையா நடக்கணும். ஆமா, அதான் சரியா இருக்கும். ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவனா கார்ல தான் இருக்கான். ஓ, வாயால சொன்னா போதுமா சுபத்ரா? சடங்குகள்லாம் நடக்க வேண்டாம். ஆனந்தா, நீ போய் அருணை கூட்டிட்டு வா. ஆமா, இந்துலேக்கா எங்க? இந்துலேக்கா ரெடியாகி வந்துட்டா. நீங்க மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு கிருஷ்ணரோட சன்னதிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி. தாலியை வச்சு பூஜை பண்ணணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையே வந்துட்டாரே, அப்போ சடங்கு ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? நீங்க சடங்க தொடங்கிடுங்க. சந்தனம் வச்சு விடுங்க. வாங்க 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 வாங்க. அப்புறம் இந்த வீடியோ போட்டோலாம் இருந்திருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்குல்ல. அது அருணுக்கு அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனாலதான் நாங்க அதெல்லாம் அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், நாங்க ஹெலிக்காமே கொண்டு வந்து ஷூட் பண்ணிருப்போம்ல. வாங்க வாங்க. பயமா இருக்கா அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு? பயமா இருந்தாலும் வெளியே காட்டாதீங்க. தைரியமா நில்லுங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். என்னாச்சு அபி? அண்ணனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உங்க அண்ணனுக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்தினால ஒரு டென்ஷன். மச்சான், அவங்க அங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணோம். ஆமா. என்னடா அருண்? இல்ல இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? சுபத்ரா, அங்க பொண்ணு ரெடி, வா. நல்ல லட்சணமா அழகா இருக்கா. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமியே வந்த மாதிரி தான். நீங்க சொன்னது சரிதான் பாட்டி. இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அம்மாடி இந்து, எங்க குடும்பத்துல இருக்க யாரையும் உனக்கு தெரியாதுல்ல? எல்லாரையும் நான் உனக்கு அப்புறமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? அருண், வா
வாப்பா. இத பாருமா, இதுதான் என் பையன் அருண் சேனாய். அதாவது உன்னை கட்டிக்க போற மாப்பிள. வாங்கிக்கங்க. தாலி வச்சு பூஜை பண்ணியாச்சு. அப்படின்னா இப்ப தாலியை கட்ட வேண்டியதானே? அதுக்கு முன்னாடி 2 பேரும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்பா அம்மாவோட காலில் விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மாடி, எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருமா, நல்லா இரு. நீ மொத்தமா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நீங்க 2 பேரும் முக்கியமான ஒரு ஆள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்குது. என் பொண்ணு பார்வதி இங்க வரலம்மா. பார்வதி இப்ப கூட வீட்ல தானே இருக்கா? இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அங்கதானே வர போறாங்க. ஆசீர்வாதம் அங்க கூட வாங்கிக்கலாம்ல. அப்படின்னா லேட் பண்ண வேண்டாம். சடங்கு ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாம் ஐயரே. பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு பையனோட அப்பா தாலியை எடுத்து கொடுங்க. மாலையை கொண்டாங்க. வாங்கிக்க. குங்குமம் வச்சு விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதான் தாலிக்கிட்டேச்சுல்ல. அப்படின்னா இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம்ல. என்ன மச்சான்? அப்படியே ஆகட்டும். என்ன சுபத்ரா? ம். வாங்க, நீங்க வாங்க.
இப்போ 2 பேரும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பகவானை கும்பிடுங்க. இங்க பாரு, உன்னோட வருத்தம் எனக்கு நல்லா புரியுதுமா. தயவு செஞ்சு எதையும் இப்ப வெளியே காட்டாத. உனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. அப்பா, சித்தி, நான் போயிட்டு வரேன். வீணா, தம்பி, அக்கா போயிட்டு வரேன். அக்கா நீ சந்தோஷமா போயிட்டு வா. அருண் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் போ. மத்த வேலைக்கெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. நீ வாமா, வா போலாம். வா போமா, போ. வா, கிளம்புமா. வரோம். சுபத்ரா, கொஞ்சம் வேகமா வந்து வண்டியில ஏறு. டைம் ஆச்சு. நீ ஏறுப்பா. நீ இந்த கார்ல ஏறிக்கோ. வாங்க வாங்க, உட்காருங்க. அபி, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்காக இந்த கார்ல உட்காந்துருக்க? நான் இதுல வர்றதுல என்ன பிரச்சனை? நீ முதல்ல இறங்கு, நம்ம அந்த வண்டியில போலாம். இறங்குன்னு சொல்ற. டேய், அபி இங்கே உட்கார்ந்து இருக்கட்டும். அம்மாடி, நீ அபி பக்கத்துல போய் உட்காந்துக்கோமா. சரிங்கம்மா. இதுக்கும் நாங்க யாருன்னு தெரியுதுல்ல? அது வந்து நான் மாதிரி, அருண் அண்ணாவோட ஒரே தங்கச்சி. நான் அருண் மாமாவோட கசின். அப்படின்னா என்ன தெரியும்ல? அருண் மாமாவோட ஒரே ஒரு முறை பொண்ணு. நீ என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பொண்ணை உள்ள கூட்டிட்டு போப்பா.
அருண் நில்லுப்பா. முதல் தடவையா வீட்டுக்கு வர்ற மருமகளை ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூப்பிடணும். விஸ்வநாதா, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குத்தானே மருமகளா வந்திருக்கிறா. அவளுக்கு ஆரத்தி எடுத்து கையில குத்து விளக்க கொடுத்து தான் உள்ள அனுப்பணும். சுபத்ரா, உனக்குமா தெரியல? அம்மா, அது வந்து நீ ஏண்டா இப்படி கண்ணா பின்னான்னு உளறிக்கிட்டே இருக்கிற? அவங்களுக்கு புரியலன்னா நீ தானடா அதை புரிய வைக்கணும். அத்தை, இந்த கல்யாணம் ஷெனாய் குடும்பத்தோட சம்பிரதாயம் படி இது நடக்கவே இல்லைல்ல? ஆமா ஆமா, சம்பிரதாய முறைப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுல அருணுக்கு தான் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைல்ல? ஆமாமா, அருண் அப்படி ஒரு அபிப்பிராயத்தை சொன்னதால ஆரத்தி குத்து விளக்கெல்லாம் எதுக்கு? கிரக பிரவேசத்துக்கான நேரம் முடிய போகுது. இப்படியே சடங்கு சம்பிரதாயம் பேசிட்டு இருந்தோம்னா கிரக பிரவேசத்துக்கு டைம் ஆயிடும். அத்தை, ம், பாட்டி சொல்றதுல என்ன தப்பு? அது சம்பிரதாயம் இல்ல. சம்பிரதாயத்தை மீறி செயல்பட அருண் ஒத்துக்க மாட்டான் தான் எனக்கு தோணுது. என்ன அருண் சொல்ற? அபி, நீ என்ன சொல்ற? இந்த விஷயத்துக்கு எதுக்கு அபியோட அபிப்பிராயத்தை கேக்குறீங்க? பாட்டி சொல்றத செய்ய வேண்டியது தானே. அத்தை, இந்து நம்ம வீட்டுக்கு வந்த புது விருந்தாளி தானே. அப்படி இருக்கும்போது அருண் மாமா என்ன சொன்னாலும் முறைப்படி நாம இந்த கிரக பிரவேசத்தை நடத்தியே ஆகணும். அப்பா, என்னால இந்த விஷயத்துல விவாதம் தேவையில்லை. சடங்கு சம்பிரதாயங்களை மீற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நம்ம சம்பிரதாயப்படியே எல்லாம் நடக்கட்டும். என்ன சுபத்ரா? எல்லாருக்கும் இதுல சம்பந்தம்னா அதே மாதிரி நடக்கட்டும். இததான் நான் எதிர்பார்த்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, இத வந்துடுறேன். மாதுரி, என் கூட வா. பாட்டி, ஆரத்தி குத்து விளக்கு வந்துருச்சு பாருங்க. பார்வதி கல்யாணத்துக்கு வராத காரணம் இப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? இந்த மாதிரியான விஷயமெல்லாம் பண்ண பார்வதியால மட்டும்தான் முடியும். எல்லாரும் வந்த விஷயம் தெரிஞ்சதுமே நாங்க இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. ஆமா, 2 பேரும் ஏன் இப்படி திகைச்சு போய் நிக்கிறீங்க? அம்மாடி இந்து, கோயில்ல என் மகளை பத்தி சொன்னேன்ல, அவ இவதான், பேரு பார்வதி. 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வா. சுபத்ரா, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் 2 பேரையும் நீ உள்ள கூட்டிட்டு போ. அத்தை, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிரக பிரவேசத்துக்கு டைம் முடிய போகுது. இந்துவ கைய பிடிச்சு நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. ஆமால. ரோசம்மா, அதை எப்படி கொடுங்க. விளக்கு அவகிட்ட கொடு.
சுபத்ரா, இந்துவோட கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போ. அம்மா, என்னாச்சுமா, பயந்துட்டியா? இல்ல அது நான் சுபத்ராணி, இந்துவை கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போங்க. ஆஹா, அந்த சடங்கு தான் முடிஞ்சிருச்சுல. அது நானா இருந்தா என்ன, நீயா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்துவை நீ சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போ. நீ உள்ள வாமா. சுபத்ரா, அந்த பொண்ணு வலது காலை எடுத்து வச்சோன்னே தடுமாறி விழப்போனா பாத்தியா? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது 6 மாசம் கூட இவ உயிரோட இருக்க மாதிரி தெரியல. நம்ம ஜோசியர் சொன்னது இது வரைக்கும் தப்பா போனதே இல்ல, இதுவும் போகாது. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ரொம்பவே லேட் ஆகாம எல்லாமே கலைஞ்சு தெளிஞ்சிரும். கலங்கி தெளிஞ்சுதான் ஆகணும். பின்ன என்னம்மா, எல்லாரும் சேர்ந்து தோஷத்தை கழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து உள்ள கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த வைக்க போறாங்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வேற சில விஷயங்களை நிரூபிச்சாக்கணும். ஐயோ கடவுளே, இவ்ளோ பெரிய வீட்ல இவங்க எல்லாருக்கும் நடுவுல நான் தனியால என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போய் என்ன கேக்குறது? எனக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியலையே. அபி, அவ பாவம், அவளுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்ல போல இருக்கு. நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். இந்த வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்ச அந்த மருமகள்ல இந்த புடவை நகையெல்லாம் மாட்டிக்கிட்டதும் பெரிய அழகின்னு நினைப்பு வந்துருச்சு. அவளுக்கு அழகெல்லாம் இருக்கு, நீ இல்லைன்னா சொல்லாத. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? அதெல்லாம் ஃபுல்லா மேக்கப் தான். தண்ணியில முக்கிய எடுத்தோன்னு வெயி, அப்ப தெரியும் ஒரிஜினல் அழகு என்னன்னு. எது எப்படியோ நீ வா, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்ட நிக்கிறத பாரு பால்காரி. அவ என்னமோ இந்த வீட்டுல அருண் மாமாக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. மது, நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பதிலா வேற ஒரு இடத்த காட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது என்ன இடம்? சமையல் கட்டு. சீக்கிரம் அவ கிச்சனுக்கு போய் பெட்ரூமை பார்த்து கனவு காணட்டும். அபி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அம்மாக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட நின்னா மட்டும் போதும். வா. இந்து, தனியா நிக்க போர் அடிக்குதா? இல்ல, அது எனக்கு இந்த வீட்ல எந்த விஷயமும் தெரியாது. உனக்கு இந்த வீட்டை பத்தி எந்த விஷயம் தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியுமே. இன்னைக்கு நீ ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. ஆமா, நிஜமாவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அது நீ எங்களை முதல் தடவையா பார்த்தல, அதனாலதான். பயப்படாத, உனக்கு இங்க எது தேவைப்பட்டாலும் எங்க கிட்ட சொன்னா போதும். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் இங்க என்ன பண்ணணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அத பத்தி சொல்றதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்தோம். இன்னும் இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு புரிஞ்சு நீ நடந்துக்கணும். இவ்ளோ பெரிய வீடெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுதான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
இங்க இருக்க எல்லார பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு இங்க யார பத்தியும் எதுவும் தெரியாது. அதனால நீங்க சொல்றீங்களா? நீ பயப்படுற மாதிரியே ஒன்றும் இல்ல. இந்த வீட்ல ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அதனால இங்க இருக்கவங்க மனசுல எல்லாம் நீ இடம் பிடிக்கணும்னா நாங்க உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? இந்த வீட்ல இருக்க எல்லாருமே கண்காணிக்கிறாங்க. உன்னோட பேச்சு, நடவடிக்கை எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. ஏற்கனவே நீ பாவம். உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சதுனாலதான் இதை சொல்றோம். யாராவது சொல்றாங்க நீ உடனே பெட்ரூம்க்குலாம் போயிடாத. அருண் மாமா கிட்ட கூட அதிகமா பேசாத. பின்ன நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் கேளு. நேரா கிச்சனுக்கு போயிடு. கிச்சனுக்கா? ஆமா, கிச்சனுக்கு போயிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய். அங்க ரோசம்மா இருப்பாங்க. அவங்க உன்னை ஒரு வேலையும் செய்ய விடவே மாட்டாங்க. ஆனா நீ அவங்க பேச்ச மீறி எல்லா வேலையும் செஞ்சிடணும். இல்ல, அது நான் எப்படி? ஐயோ, நீ பயப்படாத. நாங்க தான் கூட இருக்கோம்ல. இந்த வீட்ல இருக்கவங்க உன் கேரக்டர் எப்படின்னு ஜட்ஜ் பண்றதுக்கான ஆரம்பமே கிச்சன்ல தான் இருக்கு. நீ சீக்கிரமா கிச்சனுக்கு போ. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் நாங்க தான் உனக்கு சொல்லி கொடுத்தோன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. கடைசியில் எங்களை திட்டுவாங்க. சீக்கிரமா போ. சரி, நான் போறேன். எங்கேயோ இருந்த பால்காரிய அம்பாட்டு சேனை வீட்டுக்கு மருமகள் ஆக்க விட்டுருவேனா? இனிமேதான் அவ அனுபவிக்க போறா. அவ கிச்சனுக்குள்ள போனா ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா? ரோசம்மா. அடடே, அட நீ எதுக்குமா இங்க வந்திருக்க? புது பொண்ணு இல்ல? புது பொண்ணு கிச்சன்ல பார்த்தாங்கன்னா என்ன திட்டுவாங்க. நீ போமா. உனக்கு ஏதாவது வேணும்னா நான் ரூம்க்கு எடுத்துட்டு தரேன். எனக்கு எதுவும் வேணாமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதை யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடுமா. தயவு செஞ்சு என்ன பிரச்சனையில் மாட்டி விட்டுறாதம்மா. அம்மா, உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மாடி, அதெல்லாம் வேண்டாம்மா. புகுந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் அன்னைக்கே இதெல்லாம் செய்யறது சரியில்லைம்மா. வேண்டாம்மா, அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்ல. வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா அம்மா, சொல்றது கேளுங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்காரிய வர மட்டும்தான் அவளுக்கு தகுதி இருக்கு. இந்த வேலை செய்யறது தான் இவளுக்கு கரெக்ட். அபி, அங்க பாரு பாட்டி. இந்து, நீ என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? ரோசம்மா, அம்மா, நீயும் நின்னு இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? நான் சொல்லி இந்த பொண்ணு இந்த வேலையெல்லாம் செய்யலம்மா. அப்பவே நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இங்க பாரு இந்து, கிச்சன் வேலையெல்லாம் பாக்குறதுக்காக தான் அவங்க இங்க இருக்காங்க. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? புகுந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே கிச்சனுக்குள்ள வந்து பாத்திரம் கழுவணும்னு யாராவது உன்கிட்ட சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. பாட்டிமா, கிச்சன் வேலைலாம் எனக்கு பழக்கமானதுதான். எங்க வீட்டுல இந்த வேலையெல்லாம் நான் தனியா தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதே வேலைய இங்க செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மாடி, உன் வீட்ல நீ வேணா வேலை பார்த்துருக்கலாம். ஆனா இங்க வேலை பார்க்கறது ரோசம்மா தான். நீ செய்யணும்னு ஒண்ணும் இல்ல. பாட்டிமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவ்ளோ அதிகமான ஆட்கள் இருக்க குடும்பத்துல எல்லா வேலையும் இந்த அம்மாவே தனியா செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கூட நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணா வீட்டு வேலைலாம் சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. இந்து,
நீ இந்த வீட்டு மருமகம்மா. மருமகளானதால எனக்கு இந்த வீட்டு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கவங்க மேலேயும் ஒரு அக்கறை இருக்குல்ல பாட்டி. இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யறது மருமகளான என்னோட கடமையா தான் பாட்டி நான் பார்க்குறேன். பாட்டி, என்னோட கணவர் எனக்கு கடவுள் மாதிரி. கணவரோட சொந்தக்காரங்களும் என்னை பொறுத்தளவுக்கு அப்படிதான். இந்த வீடு எனக்கு ஒரு கோவில் மாதிரி. இப்படி ஒரு வீட்டில் என்ன மாதிரி ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ இடம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சேவை பண்றது தான் இனிமே என் வாழ்க்கையோட நோக்கமே. கடமை எப்படி வேலையாகும்? என் கடமையை செய்ய நீங்க 2 பேரும் என்னை அனுமதிக்கணும். இது என்னோட வேண்டுகோள். அம்மாடி, நீ ஒரு நல்ல மருமகன்னு எங்களுக்கு தெரிய வச்சுட்ட. இப்படி ஒரு நல்ல மருமகளை தான் இந்த குடும்பம் தேடிக்கிட்டு இருந்தது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசு இருக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. உனக்கு நல்லதுதான் நடக்கும். ரோசாமா, இனிமே இந்துவை தடுக்காதீங்க. இந்த வீட்டு பொண்ணுங்க இந்துவை பார்த்தாவது கத்துக்கட்டும். இந்து, இன்னையில இருந்து இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் விருப்பப்படி நீ என்ன வேணாலும் செய்யலாம். எது எப்படியோ, ஆனா இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு தானே வந்திருக்க. நீ போய் ரெஸ்ட் எடு. வாங்கம்மா. எது எப்படியோ வீட்டுக்கு இங்க வந்த அன்னிக்கே உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாரையும் டக்குன்னு உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டியே. ஹே அபி, அந்த இந்துவ நீ மாட்டி விடலன்னு போட்டு வச்ச வலையில அவ பாட்டியையும் பார்வதியத்தையும் விழ வச்சிட்டாளே. அவ நாம நினைச்ச மாதிரி சாதாரண பொண்ணு இல்லடி அப்படின்னு நீதான் நினைச்சிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அவ வெறும் ஒரு பால்காரி தானே. சரியான டம்மி பீஸ். அவ கிச்சன்ல இருந்து கிரியேட் பண்ண அந்த சீனால ஒன்னும் நடக்க போறதில்ல. நம்ம ஷேனாய் குடும்பத்து ஆளுங்கடி. அவளுக்குலாம் நம்ம வீட்டு கிச்சன்ல வேலை செய்யற தகுதி தான் இருக்கு. நீ அவளை அந்த அளவுக்கு நினைச்சாலே போதும். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பாட்டியையும் பார்வதியத்தையும் வழிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்துலேக்கா அண்ணனையும் மடக்கிட்டானா? அவ மடக்குன உடனே பயங்கர ஆள் இல்ல அருண். அருண் மாமா ஒன்னு அவளை பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையே. தாலி கட்டுறப்பவே நம்ம பார்த்தோம்ல. அந்த இந்து பக்கத்துல நிக்கும் போது அருண் மாமாக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அருண் மாமாக்கு அவளெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அருண் மாமா மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த இடத்துல எவ்வளாலையும் பிடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவரை முழுசா நம்புறேன். அண்ணன் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அவங்க ஆம்பளைங்க அபி. எப்போ தடுமாறி டக்குன்னு விழுந்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 10வது குறைக்கி அவ அழகா வேற வந்து தொலைச்சிருக்கா. ஏன் மது, நீ உன் கூட பிறந்த அண்ணனை பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. அவ அழகுல மயங்கி அருண் மாமா என்ன மறக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம எதையோ பேசாத. நான் உன் மனசை காயப்படுத்துறதுக்காக சொல்லல. இன்னைக்கு அண்ணனுக்கும் இந்துலேக்காக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல தவிர்க்க முடியாத நேரத்துல அண்ணன் மயங்கிட்டாருன்னா உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதையும் நான் தீர்த்து வைக்கிறேன் பாரு. இந்துலேக்காவோட அழக பார்த்து அருண் மாமா ஃபர்ஸ்ட் நைட்ல மயங்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க ஒன்னா ஒரே ரூம்ல படுத்தா தானே பிரச்சனை. அவங்க ஒரே ரூம்ல ஒன்னா தானே படுக்க போறாங்க. இதுல நீ என்ன பண்ண முடியும்? அவங்க ஒன்னா ஒரே ரூம்ல படுக்கவே மாட்டாங்க. இன்னில இருந்து 2 பேத்தையும் 2 ரூம்ல தள்ளி விட்டுறணும். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் போதும். இந்து, இந்தா
இத கொண்டு போய் அருண் கிட்ட கொடு. இன்னையில இருந்து அருணோட ரூம் தான் உன்னோட ரூம். இனிமே நீ அங்கதான் தூங்கணும். ம்? என்னாச்சு இந்து? ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்க. அது அம்மா. என்ன விஷயம்? அவரை இதுவரைக்கும் தனியா ஒரு தடவை கூட பார்க்க முடியல. அவர் என்கிட்ட இதுவரைக்கும் பேசக்கூட இல்லை. அருண் எப்பவுமே அப்படிதான். அவன் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால உன்னை பார்க்க வரல. இனிமே நீ தினமும் அவனை பார்க்கலாம்ல. நீ சந்தோஷமா அருணோட ரூமுக்குள்ள போ. ம், போமா. சரிங்கம்மா. ம். பாவம் இந்து. ஐயோ, இன்னைக்கு நீ இந்த ரூம்ல படுத்தினா அருண் மாமாவோட விரதம் தடைப்பட்டுருமே. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக ஏதோ விரதம் இருக்குன்னு மாமா சத்தியம் பண்ணிருக்காரு. அதுவும் பகவான் கிருஷ்ணருக்கு முன்னாடி நின்னுட்டு. பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வரும்போது எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த மாதிரி மனசுக்கு சங்கடமாதாமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போய் ஆகணும். காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது மாமா எப்போ கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பாரு. இந்த நிலைமையில நீ போய் அவரை கோவிலுக்கு கூப்பிட்டேன்னு வெயி, கண்டிப்பா வரமாட்டாரு. நீ எதுக்கு இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்ற? அத்தை, என்ன பேசாத. சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு இந்து கூட கோயிலுக்கு போயிட்டு வா. நீ எதுக்காக இந்துவும் வரணும் கோயிலுக்கு போறதை தடுக்கணும்னு நினைச்ச? அதனால தானே சுபத்ரா அத்தை கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட. கூடவே அருண் மாமாவையும் அவளையும் ஒன்னா சேர்த்து ஒரே கார்ல அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த வெறும் 6 மாசத்துக்கான மருமக. ஆனா இவ அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டுல மருமகளா இருக்க போறவ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.